வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நாம் ஜூன் ஜூலை மந்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா. ஸோ ஆரம்பிக்க போகிறோம். வர இருக்கக்கூடிய 16ஆம் தேதி ஓகேங்களா, 16/5/2026 இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேட்ச் ஆனது ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்த வேட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய கவர்மெண்ட் வந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ண போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2000 வேகன்சி பக்கம் வரப்போகுது ஓகேங்களா. ஸோ தமிழுக்கு பார்க்கும்போது ஒரு 400+ வேகன்சி வரும். ஸோ இதில் நீங்கள் தேர்ச்சி பெறணும் அப்படின்னா ரெகுலராக டெஸ்ட் நிறையா போட்டு பார்த்துக்காங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிக்காங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் போய் எக்ஸாமை ஈஸியாக பார்க்க முடியும் ஓகேங்களா, ஹேண்டில் பண்ண முடியும். கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்காம டக்கு டிக் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ஸ்டியூட்ல ஒரு சூப்பர் டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 100 நாள் ஓகேங்களா. 100 நாளுக்குள்ள நாம் இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ் வந்து முடிக்க போகிறோம். 10 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 5700 கொஸ்டின்ஸ் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே ஓகேங்களா ஸோ உங்களுடைய எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும் ஓகேங்களா. அதுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து கேரண்டி. ஸோ வாங்க அந்த டெஸ்ட் பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸை தெளிவாக பார்க்கலாம் சரிங்களா. யூஜிடிஆர்பி தமிழை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 யூனிட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. 10 யூனிட்ஸ் இருக்கும். சில யூனிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், சில யூனிட்ஸ் வந்து சின்னதாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தம் 150 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் கேட்க போகிறாங்க. நீங்கள் 100 கொஸ்டின்ஸ்க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஜாப் உறுதி, அதில் மாற்றமே கிடையாது. ஸோ இந்த 100 மார்க்குக்கு மேலே எடுக்கிற மாதிரி நீங்கள் படிச்சுக்காங்க சரிங்களா. ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 37 டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ டோட்டலாக இருக்கக்கூடிய 10 யூனிட்ஸ்க்கு நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டு, மாடல் எக்ஸாம் எல்லாம் சேர்த்து 37 டெஸ்ட் வைக்க போகிறோம். ஸோ இந்த 37 டெஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே கையில் கொடுத்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு டெஸ்ட் 1 அப்படின்னா இந்த டேட்டில் அழகு 1ல் பேச்சு மொழியின் தோற்றமும் வளர்ச்சியும், காலந்தோறும் தமிழ் எழுத்து வடிவ மாற்றங்கள், திராவிட மொழி குடும்பங்களின் தனித்தன்மை அப்படிங்கிற டாபிக்ல இருந்து 150 கொஸ்டின்ஸ் வரும். எல்லாமே மூல நூல்ல இருந்து வரும். இதற்கு முன்னாடி கேட்ட பிவைக்யூ, இதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, செட் நெட் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் ரிலவெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுக்கும். எல்லாமே எம்சிக்யூ டைப்ல தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து டெஸ்ட் 1க்கு நீங்க படிக்க வேண்டிய டாபிக்ஸ் யூனிட் 1ல இருந்து. டெஸ்ட் 2க்கு வந்து நீங்க என்ன படிக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 தான். ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த டாபிக் எல்லாம் படிக்கணும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 150. ஸோ டேட் வந்து 19/5/2026 ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ தான் நியூவாக படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்ச் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இல்லை சார் நான் ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டேன், எனக்கு ரிவிஷனுக்கு வந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் பக்காவாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, ரிவிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அல்வா சாப்பிட்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நீங்க திரும்ப பார்க்க நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கும், மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். புதுசாக படிக்கிறோம் வந்து கொஞ்சம் வேகமாக படிக்கிற மாதிரி இருக்கும், படிச்சுக்கலாம் ஓகே. டைம் இருக்கு, ரொம்ப படிச்சுக்கலாம். இந்த ஸ்பீட் முடியல அப்படின்னா நீங்க கொஞ்சம் மெதுவாக வரலாம் ஓகேங்களா. மெதுவாக வரல எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏன் 100 டேஸ்ல முடிக்கிறோம் அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா அங்கே நமக்கு 100 டேஸ் தான் டைம் இருக்கும். ஸோ அதனால வந்து 100 நாளே பிளான் வந்து முடிக்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா 7 டேஸ் கொடுத்துருப்போம். ஒரு டெஸ்ட்டுக்கும் இன்னொரு டெஸ்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 7 டேஸ் கொடுத்துருப்போம். ஸோ புது கொஸ்டின்ஸ் அதான் இதை வந்து நிறைய கொஸ்டின்ஸ் புதுசாக ஆட் பண்ணி உங்களுக்கு புதுசாக கொடுக்க போகிறோம் சரிங்களா. டெஸ்ட் 2 நெக்ஸ்ட் டெஸ்ட் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல கீழே இருக்கக்கூடிய இந்த டாபிக் மட்டும் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 150. ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 150 தான் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பிளான் கொடுத்துருவோம். வரிசையாக பார்த்துக்கலாம், நோட் பண்ணிக்கங்க, இல்லை ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்காங்க ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து இது மாதிரி எத்தனை டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு 35 டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து 36வது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் 1, நெக்ஸ்ட் மாடல் எக்ஸாம் 2, நெக்ஸ்ட் மாடல் எக்ஸாம் 3 ஓகேங்களா. ஸோ 3 மாடல் எக்ஸாம் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல் எக்ஸாம் டேட் வந்து பின்னாடி சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ மாடல் எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியே வந்து டேட் வந்து அப்டேட் பண்ணணும், நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. ஸோ டெஸ்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மட்டும் தான். ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்பில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஆனது பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடும். டெஸ்ட் 1 அப்படின்னா அதுக்கான கொஸ்டின்ஸ் இருக்கும்.
ஸோ டெஸ்ட் ஒன்றுக்கான ஆன்சர் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் கொஸ்டின் பார்த்து OMR ஷீட்டில் ஷேட் பண்ணிட்டு அதுக்கான ஆன்சர் வந்து நீங்கள் டிக் பண்ணிட்டு 150க்கு எவ்வளோ மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அப்டேட் பண்ண மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ டோட்டலாக டெஸ்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மெத்தட் மட்டும்தான். ஆப்பில் கொஸ்டின் PDF இருக்கும், ஆன்சர் PDF இருக்கும் சரிங்களா. ஸோ ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 போட்டிருக்கும். ஆக்சுவலாக ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16/5/2026 இந்த டேட்டுக்கு முன்னாடி ஜாயின் பண்றவங்க மட்டும் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 சரிங்களா. ஸோ டியூரேஷன் வந்து எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப் டு UGTRB எக்ஸாம் வரைக்கும். UGTRB எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கோர்ஸ் ஆனது உங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்கும் சரிங்களா. எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் PDF தான் இருக்கும். எல்லா கொஸ்டினுமே ஹேண்ட் ரிட்டன் மட்டும்தான் ஓகேங்களா. ஸோ எல்லாமே மூலப்போக்க வச்சு ஹேண்ட் ரிட்டன் எடுத்து கொடுக்கறதா கொஸ்டின்ஸ் ஓகேங்களா. ஸோ MCQ டைப்ல கொஸ்டின்ஸ் கீழே வந்து 14 ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. பேமெண்ட் மெத்தட் பொறுத்த வரைக்கும் 9952563892 இந்த நம்பருக்கு இந்த அமௌண்ட் 2000 ரூபாய் பே பண்ணிட்டு இந்த பேட்ச் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அமௌண்ட் பே பண்ண வேண்டி அமௌண்ட் பே பண்ணி அதுக்கான ஸ்கிரீன்ஷாட்டு உங்கள் பேர் கீழே UGTRB தமிழ் அப்படின்னு போட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களை வந்து பேட்ச்ல ஆட் பண்ணி கொடுத்துரும், ஆப்லேயே வந்து லாகின் பண்ணி கொடுத்துரும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து எதை தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணணும், ஜாப் வாங்கணும் அப்படிங்கிற இடத்துல படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உறுதியாக நீங்கள் ஜெயிக்க முடியும் சரிங்களா. ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.